வரவிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சார் அவர்கள் தான். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? இந்த குரு பெயர்ச்சி வருகிறது. அதை முன்னிட்டு குரு பகவான் 3 ஜாக்பாட்டுகளை அனைவருக்கும் அள்ளித்தரப் போகிறார். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் ஃபாரின் போக போறீங்க, யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, உங்கள் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். 10-15 வருஷமா எனக்கு உங்களை தெரியும். இந்த சனி வந்து உங்களை என்னெல்லாம் படாதபடுத்தினார்னு தெரியும். இவர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் இருந்தார். 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா ரொமான்ஸ். இந்த 7ஆம் இடம் என்பது காதல். சார், வேலை பார்க்குறோம், வேலை பார்க்காதனால ஒன்று இருக்கா? எப்போ பார்த்தாலும் போர்னே சுற்றிட்டு முதல்வனே வனே அந்த மாதிரிலாம் வாலினோசை கேட்ட தலைவா வளையலோசை அந்த மாதிரிலாம். என்ன திடீர்னு நல்லா இருந்த மனுஷன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போதான் அவர் நல்லா இருக்காரு, சும்மா இருங்கயா, கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. 7ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது கம்பெனி ப்ராஜெக்ட் மீட்டிங்கு ஆடிட்டுன்னு பிஸியாக சுற்றிட்டு இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு 1 மாதம் என் ஒய்ஃப்காக நான் வாழ போகிறேன், ஒய்ஃப் கூட சேர்ந்து சுற்ற போகிறீங்க, ஒரே குற்றாலம் தான், கொடைக்கானல் தான், ஆல் பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணு, நான் எதுலேயும் இன்வால்வ் ஆக போகிறதில்ல, ஐ எம் டேக்கிங் பிரீத், ஐ எம் டேக்கிங் லீவ் ஃபார் another 10 days அப்படிங்கிற மாதிரி. சில பேர் ஃபாரின்லாம் போவீங்க, குளிர் பிரதேசங்களுக்கு போவீங்க, கடல் பிரதேசங்களுக்கு போவீங்க, அங்கே போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வருவீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். எங்கே சார் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறேங்கிறீங்க, அப்புறம் ஃபன்னு பண்ணுறாங்க. ஏங்க, நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ 7ஆம் இடத்துல ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய இது வரைக்கும் ஃபஸ்ட் ஹனிமூன் போகாதவங்க செகண்ட் ஹனிமூன் போங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு புத்திர பிராப்தி கிடைக்கின்ற நேரம். 7ஆம் இடத்துல குரு காதல் ரொமான்ஸுங்கிற இடத்துல உச்சம் பெறுகிறார். அதனுடைய பரிசாக குழந்தை கொடுத்துருவார். அப்போது சுற்றுலா முடிச்சுட்டு திரும்பி வரும்போதெல்லாம் நல்ல செய்தியோடு வருவீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். 7ஆம் இடத்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களோட 11ஆம் இடம் என்பது என்னென்னா உங்களுடைய லாபஸ்தானம். அது குரு பார்க்கும்போது லாபம் அதிகரிக்கிறது. அது லாபம் அதிகரிக்கிறது. அதே மாதிரி உடம்பை பார்க்குறார் குரு பகவான். மகரத்தை பார்க்கிறார். ஃபஸ்ட்டு விருச்சிகத்தை பார்த்தார் குரு, அடுத்து வேரிஸ் மகர ராசி அப்படின்னு பார்த்து மகரத்தை பார்க்குறார் குரு பகவான். மகரத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும்னா உடலில் இருக்க ரோகங்கள் செய்யணும். கிட்னி லிவர் பிரச்சனை, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரி. சில பேருக்கு யூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்கும், அதெல்லாம் கூட சரியாயிடும். அடுத்ததாக 3ஐ பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி, 3ஆம் இடம் என்பது உடன் பிறந்தவர்கள், 3ஆம் இடம் என்பது இதெல்லாம் மிக முக்கியமான ஸ்தானம். அதை குரு பகவான் பார்க்கையிலே 200% என்ன ஆகிடும், அவங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றி பெற்றுவீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. மகர ராசிக்காரர்கள் இந்த நேரங்களில் சுயதொழில் ஆரம்பிச்சா சிறப்பாக இருக்குமா? மகர ராசிக்காரர்கள் 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப். இந்த நேரம் சுயதொழில் ஆரம்பித்தவங்க பார்ட்னர்ஷிப்புக்கு போகணும்னு தான் நான் சொல்வேன். 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரனுடைய வீட்டிலே குரு பகவான் உச்சம் பெறும்போது 200% ஒரு நல்ல பார்ட்னர் வருவாங்க. பெரும்பாலும் லேடி பார்ட்னராக வருவாங்க. பெரும்பாலும் அவங்க வந்து சந்திரனுடைய அனுகிரகம் பார்வதி தேவி பெயர் கொண்டவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் காடஸ் இவங்க இருக்காங்கல்ல, துர்கை, அவங்க பேர் கொண்டவங்களாக இருப்பாங்க. பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்டர் கிடைக்க போகிறாங்க. சூப்பராக இருப்பீங்க. இவர்களுக்கு வேற என்னென்ன யோகங்கள்லாம் காத்திருக்குது? இவர்களுக்கு ராசியே குரு பார்க்கிறார். அதே மாதிரி மகர ராசிக்கு ராசியில் தான் ராகு வரார். இனிமே தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இது இப்போ இல்லை, டிசம்பர் 6க்கு அப்புறம். இது வரைக்கும் கும்பத்தை படுத்திட்டு இருந்த ராகு இப்போ உங்கள்கிட்ட வரான். உங்கள் நற்பெயர் கிடப்போகுது. இதில் ஒரு ராசி பாருங்க, கடவுள் உங்கள் மேலே ரொம்ப பிரியமானார். நீங்கள் தான் மனதிற்கு பிடித்த மகர ராசியாச்சே. உங்களை குரு பகவான் இப்படி பார்க்குறாரு. பார்த்து அந்த ராகுவை குரு பார்த்துடுறார். குரு பார்த்துட்டா கெட்ட ராகு நல்ல ராகுவாக மாறிடும். அதாவது குரு சண்டால யோகத்தை கொடுப்பான். அப்போ என்ன ஆகும்னா சும்மாவே பணம் வர்றது எல்லாம் நடக்கும். ஒரு லைசன்ஸ் கிடச்சிரும். சும்மாவே எல்லாம் பிஸ்னஸாக வரும், ட்ரஸ்ட்டு வரும், அப்படிலாம் எல்லாம் வரும். ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. குரு சண்டால யோகம் ஒர்க் அவுட் ஆக போகுது. அடித்தூள். சுவாமிஜி, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளா இருந்து வந்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுமா? ஆமாம், 200%. 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது நாட் ஒன்லி திருமணம், மறுமணம் ஆல்சோ. சில பேர் பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிருக்கும், 2வது திருமணம் அப்படியே நடக்குமா, என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணு எனக்கு கிடைப்பாளா போன்ற கேள்விகள்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது சர்வ காரிய, அதாவது முக்கியமாக பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு செட் ஆகும். பார்ட்னர்னால் என்ன அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஜோடி. அது பார்த்தீங்கன்னா என் ஜோடி மஞ்சக்குருவி அந்த மாதிரி. யாருக்கு இனிமேல் புதுசாக சார் பிறக்க போகிறாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல பிறந்திருப்பா சார், அவன் என்ன, நான் அவளை பார்க்க போகிறேன். பாருங்கள், 200% பார்த்துருவீங்க. நரசிம்மா படத்தில் வர மாதிரி
அந்த ஜோதிடர் ஒன்றுன்னா சொல்லுவார், இன்னைக்கு உங்களுடைய காதலியை கடலுக்கடியில் பார்ப்பீங்க, இன்னைக்கு பிரிட்ஜுக்கு மேலே பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் லைவ் அப்டேஷன் தான். நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் பார்த்துருவீங்க. அதே மாதிரி வெளியூர்களில் பணி செய்கிற எங்கள் கணவர் ஊருக்கு வந்துடுவாரா, அவர் இங்கே என் கூட இருப்பாரா, ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்துட்டோம், அவர் கனடாலே அவர் காலம் போச்சு, நானும் ஒரு 3-4 வருஷமாக பிரிஞ்சிருக்கோம், கவலையப்படாதீங்க, 2 பேரும் ஒன்றா இருப்பீங்க, ஈதர் நீங்கள் அங்கே போயிடுவீங்க அல்லது அவர் இங்கே வந்துடுவார். 200% நீங்கள் இனிமேல் சேர்ந்து இருக்கக்கூடிய பீரியட். கண்டிப்பா இந்த குரு காலகட்டங்கள்ல இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கும்? 100க்கு 110 மார்க் போடலாம். சூப்பராக இருக்கு. சுவாமிஜி 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால் குருவுடைய ஜென்ரலா 1 இயருக்கு ஒரு தடவை போற ஆள் அவர். அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இதுல என்ன விசேஷம்னா, கடகத்துல அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதுல இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் இருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்க இருக்கும்போது சனி மீனத்தில் இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போ மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது இந்த வருடம் சனி பெயர்ச்சி நாட் ஒன்லி 7.5 சனி விழுந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7.5 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால் சனி இந்த 1 வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேன், அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அது நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழி போகுது, பூமி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கா, அப்போ நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், மக்களும் பயனடைவாங்க அது மூலியமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமா அதை விடவே நிறைய ஜாக்பாட் இருக்கு. அதுல முக்கியமான 3 என்னன்னா, இது சந்திரனுடைய வீடு கடகம், அதுல குரு உச்சமாகிறார். இத குரு சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாசம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம், குரு உச்சம் செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், இது சந்திர மங்கள யோகம்னு சொல்றாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போறார். எப்போ மகரத்தை பார்க்கிறார்? டிசம்பர் 6 ராகு வந்துருவார் மகரத்துக்கு. அப்போ இது குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றுல ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலாக
டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போ இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப நீங்கெல்லாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடிலாம் கொடுத்துருப்போம். அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6:30 மட்டும்தான் ஹோமம். அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சார், மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில எந்த மாதிரியான ஜாக்பாட்கள்லாம் கிடைக்கும்? மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் காத்திருக்குமா. ஃபினான்ஷியலா வாழ்க்கையில ஒரு உச்சநிலையை வருமா வராதான்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல நிலையை இப்போ காண போறாங்க. பணத்தினால் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலம். என் வாழ்க்கையில கௌரவத்தை இழந்து நான் தவிக்கிறேனே, இதுதான் மகர ராசிக்காரங்களுடைய புலம்பலா இருக்கு. அந்த கௌரவத்தை இவர்கள் மீண்டும் பெறப்போகிற ஒரு ஜாக்பாட் இப்போ கிடைக்குது. மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு நீச்சமாகக்கூடிய வீடு. இப்போ அந்த நீச்சமாகக்கூடியவர்களுக்கு அப்போ தெய்வத்தின் துணை கம்மியா போயிருமே, நமக்கு தெய்வத்தின் துணை இல்லையோ அப்படின்னு கவலைப்படக்கூடியவங்களுக்கு 7வது ஸ்தானத்துல குரு பகவான் உச்சமா இருக்கார். 6வது ஸ்தானம்ங்கிற மிதுனத்திலிருந்து 7வது ஸ்தானம்ங்கிற கடகஸ்தானத்துக்கு குரு பகவான் உச்சமாக உட்காரக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு என்ன தடை இருந்தாலும் விலகும். இப்போ நம்ம வாழ்க்கையில நீங்க பாக்குறீங்க, திருமணம் அப்படின்னு மிக முக்கியமா நம்ம கேட்கறோம். திருமண வாழ்க்கை இவர்களுக்கு அமையுமா அமையாதான்னு நிறைய கவலைகள்ல இருந்தாங்க. திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். இது நாள் வரைக்கும் என்ன தடை இருந்தாலும் தடை நீங்க திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். நம்மளுடைய ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்கு. ஒரு ஜோசியத்தை கொண்டு போய் ஜாதகத்தை கொடுக்குறோம். இந்த ஜாதகத்துலங்க செவ்வாய் தோஷங்க, அதனால கல்யாண தடைன்னு ஜோதிடர் சொல்லியிருந்தார். இல்லை உங்க ஜாதகத்துல நாகதோஷம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி அதுக்கு நம்ம பரிகாரங்கள் பண்ணி பார்க்கிறோம். என்ன செய்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையே, அப்போ இந்த ஜோதிடத்தை அந்த ஜோதிடத்தை போவோமா இப்படின்னு ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யாம் இருக்க பயமேன் அப்படின்னு வராரு குரு பகவான். 7ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது எந்த காரணத்தினால் இவர்களுக்கு திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடை விலகப் போகுது. கண்டிப்பா சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்களுடைய சுயதொழில லாபமே இல்லை, வரவுக்கும் செலவுக்கும் மட்டுமே சரியா இருக்கு, லாபமே என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர்களுக்கெல்லாம் லாபம் இருக்குமா இனிமேல்? ஒருத்தருக்கு தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல 10வது ஸ்தானம் தொழிலை பத்தி பேசுது. மகர ராசிக்காரங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் இவங்களுக்கு யோகாதிபதி. மகர ராசிக்காரங்க சின்சியரா உழைப்பாங்க, ரொம்ப கடினமா உழைப்பாங்க, உழைச்சு லைஃப்ல நல்லா வரக்கூடியவங்க. இப்போ இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் இவங்க மேல படுறதுனால பிசினஸுக்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பார். உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா. 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருகிற போது நல்லவர்களின் தொடர்பு கிடைக்கும், நல்ல நண்பர்களின் தொடர்பு கிடைக்கும். இவங்கள்ட்ட பணபலம் இல்லை, ஒரு தொழில் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. பணபலம் படைச்ச ஒருத்தர் கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படி நல்ல பணபலம் படைத்த ஒருவர் இவங்களுக்கு பார்ட்னரா இப்ப கிடைப்பாரு. 7ஆம் இடத்துல குரு உச்சம்னா நல்ல காசு பணம் துட்டு உள்ள ஒருத்தர் கிடைப்பாரு. அவர் கிடைக்கிறதுனால இவர்களுக்கு தொழில் வளம் மிகச்சிறப்பாக இருக்கும். இது நாள் வரைக்கும் தொழில என்ன தடை இருந்தாலும் விலகும். என்ன தடை? ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார். இவர் அனுப்பி வச்ச பொருள் எல்லாம் தரம் இல்லைன்னு திரும்பி வந்துட்டு இருந்துச்சு வைங்க. இப்போ செய்ய போற பிசினஸ்ல நல்ல தரமாக இருக்குங்க உங்க பொருள்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுல வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. நீர் ஸ்தானத்துல உட்கார்றாரு குரு பகவான். அப்ப கடல் கடந்த வியாபாரம் இவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரப்போகிறது. இந்த காலகட்டத்தில் விடக்கூடாது. குரு பகவானுடைய பார்வையும் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தின் மேல விழுது. அப்ப ஆன்லைன் வர்த்தகம் இருக்கு பாருங்க, ஆன்லைன் வர்த்தகம் ரொம்ப சிறப்பா இருக்குமே. மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பிசினஸ் நீங்க பண்றீங்க, உள்ளூர்லயே ஒரு பொருளை பேரம் பேசுறீங்க, வரக்கூடிய கஸ்டமர் ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. நீங்க 100 ரூபா சொல்றீங்க, 50 ரூபாய்க்கு மேல தரமாட்டேன்னு சொல்றாங்க. அப்படின்னா இப்போ நீங்க சொல்லக்கூடிய பொருளுக்கு நீங்க என்ன ரேட் சொன்னாலும் மக்கள் வாங்கிக்கிடுவாங்க. அந்த 3வது ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நீங்க என்ன வேணா பேரம் பேசலாம். உங்க பொருளுக்கு நீங்க வைக்கிறது தான் மதிப்பு. அந்த மதிப்பை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அப்போ பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், சர்வீஸ் செக்டார்ல இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சி வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய தொழிலும் வளர்ச்சி அடையும். எலக்ட்ரிக்கல் தொழில், எலக்ட்ரானிக் தொழிலை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு பெரிய வளர்ச்சி. இப்போ திருமணத்தை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப திருமணமாகி புத்திர பாக்கியத்துக்கு, அதாவது குழந்தை வரம் வேணும் கேட்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா சார்? குழந்தை பாக்கியத்துக்கும் பலர் கேட்டீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நாகதோஷம் தடுக்குது. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாகமா நாங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது செவ்வாய் தோஷத்தை, நாகதோஷத்தை பற்றி நாங்கள் பெருசாக கவலைப்படலை. யாரோ ரேராக 1-2 பேருக்கு அந்த தோஷம் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு அந்த தோஷம் இருக்கு. அப்போ அந்த நாகதோஷம் இருக்கு, எனக்கு திருமணம் நடப்பட்டு போச்சுங்கிறாங்க. குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது?
குரு பகவான், உத்தரகாரகன்னு பேரு. அந்த குரு பகவானே இவங்களை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா திருமண வாழ்க்கை நடந்துச்சு, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்ப சந்தான பிராப்தி ஏற்பட்டுரும். அதுவும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு அழகான குழந்தை, அறிவான குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டம். மகர ராசிக்காரங்க நிறைய பேருக்கு பெண் குழந்தை பிறக்கும். அந்த பெண் குழந்தை பிறந்த பிறகு உங்க வாழ்க்கையில் ரொம்ப அதிர்ஷ்டமா முன்னேறுவாங்க. நீங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், எனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு சார், அப்புறம் தான் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம்னு. அப்படி மகர ராசிக்காரங்க இப்ப சொல்ல தொடங்கிடுவாங்க. பெரிய அளவுக்கு வளர்ச்சி வரும். குழந்தை பிறந்த பிறகு தொழில் வளர்ச்சி இவர்களுக்கு நல்லா இருக்கும். இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு மேற்கொண்டால் இன்னும் சிறப்பா இருக்கும் சார்? மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது மகரம் என்பது ஒரு பெண் வீடு இல்லையா? அப்போ இவர்கள் யாரை வழிபட்டால் நல்லது நடக்கும்? நீங்க ஏற்கனவே இந்த நாகதோஷத்தை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறோம். அப்போ இந்த தோஷங்கள் எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் இருக்கா அப்படின்னா தமிழகத்துடைய தென்பகுதியிலே சங்கரன் கோயிலிலே கோமதி அம்பாள் அருள் பாலிக்கிறாள். அங்கே நாக சுனை இருக்கு. அந்த நாகதீர்த்தத்தில் குளிச்சுட்டு அந்த கோயிலில் போய் கும்பிடணுங்கிறோம். புற்று மண்ணை பிரசாதமாக கொடுக்குறாங்க. அப்போ அந்த கோயிலில் சென்று அந்த புற்று மண்ணை எடுத்து நெற்றியிலே பூசினாலே வியாதிகள் எல்லாம் நீங்குது. அப்படிப்பட்ட அற்புதமான கோயில். அந்த சங்கரன் கோயிலுக்கு சென்று கோமதி அம்மனை, சங்கர நாராயணரை, சிவனை வழிபட்டுட்டு வருகிற போது அந்த கோயிலுக்கு சென்று வந்தாலே இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தெரியும். அங்கு அருள் பாலிக்கக்கூடிய காலபைரவரை வழிபடுகிற போதும் இவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம். குரு பகவானுடைய பயிற்சி நடக்க போகுது அப்படின்னாலே எல்லாருமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். இந்த குரு பகவானுடைய பயிற்சி மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பயிற்சி காலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை பயன்படுத்துங்க. இந்த ஆடைகளை பயன்படுத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அதே போல எண் கணிதத்திலே 3ஆம் எண், 12ஆம் எண், 21ஆம் எண் இதையெல்லாம் குரு பகவானுடைய அருளாசி பெற்ற எண்களாக எடுத்துக்கிடுறோம். ஆகவே இந்த எண்களை உங்கள் வாழ்க்கையிலே தினந்தோறும் பயன்படுத்த ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நிறைந்த வெற்றிகள் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். பேராசிரியர்கள், மருத்துவர்கள், நல்ல நீதிபதிகள் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் யாரெல்லாம் புகழ்பெற்று இருக்காங்களோ, மக்கள் விரும்பக்கூடிய துறைகளில் யார் புகழ்பெற்று இருக்கிறார்களோ இவர்களெல்லாம் குரு அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். நல்ல மனதுடையவர்கள் பல பேர் குரு அம்சம் பொருந்தியவர்கள் என்று உலகம் அவர்களை பாராட்டுகிறது. ராசியில ஒருத்தருக்கு குரு பகவான் இருந்துட்டா, உங்க ஜாதகத்துல லக்னத்துல குரு பகவான் இருந்துட்டால் இவரை நல்ல மனிதர்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அருளான முகம், அன்பான முகம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்துட்டா நல்ல முறையில கல்யாணம் ஆகுது, நல்ல முறையில குழந்தை பாக்கியம் கிடைக்குது, வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறோம். இந்த குரு பயிற்சி எனக்கு நன்மைகளை நிறைய அள்ளி வழங்கணும், நான் யாரை வழிபடலாம் அப்படின்னு பொதுவான பரிகாரம் உண்டாங்க. என்னால கோயிலுக்கு போக முடியாது, நான் இந்திய நாட்டுல இல்லை, வெளிநாட்டுல இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழிவகை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல ஒரு ஷீரடி பாபாவுடைய படத்தையோ இல்லாவிட்டால் ஒரு சிலையையோ நீங்க வச்சுக்கலாம். அந்த சிலையை வைத்துக்கொண்டு ஒரு தாள் எடுத்துக்கொள்ளுங்கள். வெள்ளை தாளோ மஞ்சள் தாளோ ஒரு தாள் எடுத்துக்கிட்டு அது சிறிதளவு மஞ்சள் பொடியிட்டு அந்த தாளை மடித்து ஒரு பொட்டலமாக கூட வைத்து ஷீரடி பாபாவுடைய சிலைக்கு அடியிலேயே வைத்து தினந்தோறும் 3 முறை அவருடைய திருநாமத்தை சொல்லி வழிபட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சார் என்னால் அது கூட பண்ண முடியாது சார், நான் என்ன பண்ணினா எனக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா 3ங்கிற எண் இருக்கு பாருங்க, இந்த எண்ணை தினந்தோறும் 108 முறை எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கொண்டக்கடலை மாலை, குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடணும், தட்சிணாமூர்த்திக்கு இல்லை. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டாலும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் வெற்றிகள் பெறுவதற்கு பொதுவான பலன்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்க ஜாதக ரீதியா இப்ப எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன பதிவுகள்லாம் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேறொரு பதிவுகளை சந்திக்கலாம். நன்றி. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுது வாழ்க்கையில? சார், இந்த 3வது ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்க ராசி எது அப்படின்னா மகரம் தான். எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் ரிஷபம் சொன்னோம், 2வது துலாம் சொன்னோம், 3வது மகரம். காரணம் என்ன அப்படின்னா மகர ராசி என்பர்கள் 7 நாட்டு சனியில எல்லாத்தையும் நான் பட்டுட்டேன்ப்பா, எந்த விதத்துலயும் நான் நல்லா இல்லை. கொஞ்சம் மகரம் எஸ்கேப் ஆனாங்க,
ரீசன் என்ன அப்படின்னா சுய ஜாதகத்தில் திசை எக்ஸலண்ட்டாக இருந்தவங்க எஸ்கேப் பண்ணாங்க. மற்றபடி எல்லாரும் கொடுத்த பணம் திரும்பி வரல. வாங்கின கடன், நான் தனிநபர் கடன் சூழ்நிலையில வாங்கிட்டேன். அவன் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டான். பொண்டாட்டி அசிங்கப்படுத்திட்டா, பொண்டாட்டிகளுக்கு புருஷன் அசிங்கப்படுத்திட்டாரு. என்னை வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் என்னோட கேரக்டரை வந்து டெட்ரேட் பண்ணிட்டாரு என் புருஷன். அப்படி சொன்ன மகரம் எத்தனையோ பார்த்துருக்கோம். குழந்தைங்களால நாங்கள் கணவன் மனைவி நல்லா தாங்க இருக்கோம், பிள்ளைங்க தேர்ல இருந்து எங்களை தெருவில் கூட்டிட்டு வந்து நிற்க வச்சிட்டாங்க அப்படி சொல்கிற மகரந்தி பார்க்குறோம். ஆரோக்கிய குறைபாடு, வேலை 20 வருஷமா ஒரு இடத்துல வேலை செஞ்சிருந்தேன். அவ்வளோ சின்சியரான ஒர்க்கர். என்னை ஒரே நாளில் தூக்கிட்டாங்க. யாரை நான் சேர்த்து விட்டனோ அவங்களே நான் தூக்குறதுக்கு காரணமாக இருந்தாங்க. இப்படி நிறைய துரோகத்தை, அதே மாதிரி குடும்ப பார்ட்டிஷனில் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலைங்க, அந்த சொத்து பிரித்து கொடுக்குறதுல எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல, கையும் வாயும் தான் மிச்சம் அப்படின்னு சொன்ன மகரம் எல்லா விதத்துலையும் சஃபர் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மகரம் சனியே இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார் சார். சனி 7 நாட்டு சனியாக இருந்து எதெல்லாம் இவங்க கிட்டேருந்து பிடுங்கினாரோ அத்தனையும் வட்டியோடு கொடுக்க போகிறாரு. காரணம் என்ன அப்படின்னா இவங்க ராசியாதிபனே சனி பகவான் தான். சனி சகாய சனியாக இருக்கார். ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கும் மேலே குருனோட பார்வையை ஒரு மேலே, நான் உனக்கு சகாய சனியாக இருந்து எல்லா ஹெல்ப்பும் செய்ய போகிறேன், கடகடன்னு செய்ய போகிறேன். இப்படி ஒரு பெரிய பெனிஃபிட், நல்லது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 7ல் களத்திர ஸ்தானத்தில் குரு. களத்திர ஸ்தானம் அப்படின்றது நம்மளோட லைஃப் பார்ட்னர்ஷிப், அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர் இவங்களை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ நிறைய இளம் வயசு கடகம், இது வரைக்கும் திருமணமே அவ்வளோ சூப்பரான ஒரு வரன் அப்படின்றது வரும். நல்ல குணங்களோடு வரும். 7ல் வந்து குரு இருக்கான் அப்படின் போது நல்ல குணவதியான பொண்ணு, நல்ல குணவாளனான ஒரு வரன், ஆண்மகன் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க, 7 நாட்டு சனியில் அப்படியே மொத்தமாக டிவோர்ஸ் ஆகிப்போச்சு. இப்போ நாங்கள் வந்து அவங்க கிட்ட பட்ட கஷ்டம், எங்களுக்கு திருமணத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்றவங்களும் அந்த மனைவி கிட்ட, அந்த கணவர்கிட்ட என்னென்னலாம் நீங்கள் இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்க, என்னென்ன குணங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, அந்த மாதிரி ஒரு இளைய கலத்திரம் அப்படின்றது வரும். இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் குருக்கு எடுக்க மாட்டார். ஆல்ரெடி அதில் இருக்கவங்க அது வந்து தொடரும். அது பிரேக்கப் ஆயிடுச்சுங்க, சூப்பரான வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிள்ளையாக இருந்தால் அதுவே பேச்சப் ஆகும், இல்லைனா புதுசாக ஒரு பிள்ளை அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் வரும். ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, கணவன் மனைவி ஒன்றா தான் இருக்கும், அப்படியே ஓடுது லைஃப். இந்த காலகட்டம் அன்பு அப்படின்றது மலரும். 7 நாட்டு சனியில் வீட்டுக்குள்ளேயே தாங்க இருக்கும், தனியாக பிரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி எத்தனையோ பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, நாங்கள் ஒரே வீட்டில் தாங்க இருக்கோம், ஆனால் கணவன் மனைவி பேருக்கு, ஆனால் நாங்கள் வந்து பெருசாக வந்து எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை கூட கிடையாது அப்படிம்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. என்னப்பா குழந்தைங்களுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, திருப்பி பேசுங்க, திருப்பி ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி திருப்பி இணைச்சி வைப்பார். குரு மட்டும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த உறவை இணைச்சி வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். 7 நாட்டு சனியில் தொழிலை மொத்தமாக இழுத்து மூடிட்டோங்க, இந்த காலகட்டம் ஒரு இன்வெஸ்டர் வருவாங்க, நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குவீங்க, மீண்டும் நான் அப்படின்ற மாதிரி உயிர் தெழக்கூடிய ஸ்டேஜில் மகரம் இருக்கு. கவலை படாதீங்க. கண்டிப்பாக. ஓகே மேம். இப்போ மீண்டு எழ போகிற இந்த ராசிக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான வழிபாடு கொடுக்கலாம் மேம்? பொதுவாக இவங்களுக்கு எதை பேஸ் பண்ணி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சார், கேத்து 8ஆம் பாவம் அப்படின்னும் போது பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குன்னா வரும், நம்ம அதை போய் பராமரிக்கணும் அப்படின்றது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 7 நாட்டு சனியில் நிறைய மகரத்துக்கு ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப் ஒன்று வந்து அவங்க தோளில் தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது தேவையில்லாத பேர்டன் தான். அதுவே இந்த காலகட்டத்தில் அவங்களை விட்டு விலகுது அப்படின்னும் போது அமுச்சு விட்டுடணும். ஐயோ நீ இல்லாமல் நான் வாழ மாட்டேன் அப்படின்னு காலில் விழுந்து திருப்பி அந்த உறவை வச்சுக்கூடாது. ஸோ அதில் கவனம் அப்படின்றது வேணும். வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரொம்ப எளிமையாக இவங்களுக்கு சிவ வழிபாடு தான். காரணம் என்ன அப்படின்னா, ராசியாதிபனே சிவன் தான். அதாவது ராசியாதிபனி சனி தான், சனிக்கு கடவுள் யாரு? சிவன் தான். அப்போ நீ சனியை வழிபாடு பண்ணுறது அப்படின்றத விட சிவங்கால பிடிச்ச சனி அமைதியாடுவான். யார் ஒருத்தர் சிவனை வழிபாடு பண்ணுறாங்களோ, இந்த மகரம் கும்பலாம் எப்பயுமே சிவனை தான் கும்பிடணும். ஏன்னா உன்னோட ராசியாதிபன் சனி, சனிக்கு கடவுள் சிவன். அப்போ ஸ்டில் த எண்ட், உன்னோட லாஸ்ட் மூச்சு வரைக்கும் நீ வழிபாடு பண்ண வேண்டியது பரமேஸ்வரனை. எனக்கு பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணலாம் பிடிக்காது. நிறைய பேர் நம்ம சிவனை கும்பிடுன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பயப்படுவாங்க. இன்னொன்று, கடவுள் சிவன் வந்து அழிக்கும் கடவுளாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் எதை அழிப்பான்? காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், இடும்பை, அசூயை அத்தை அழிப்பான், ஒன்னு அழிக்க மாட்டான். அதனாலதான் ஒண்ணுமே இல்லாம எடுத்துன்னு போயிடுவாருன்னு பயப்படுறாங்க அப்படி சொல்றாங்க. இல்ல, அதாவது என்னன்னா, ஈசனை கும்பிடும்போது கஷ்டம் வருது அப்படிம்பாங்க. ஈசனை கும்பிடும்போது கஷ்டம்லாம் வர்றதில்ல, உன்னை சார்ந்து இருக்க கஷ்டத்தை காமிச்சு கொடுத்துருவார். இப்போ நிறைய பொம்பளைங்க என்ன தெரியுமா நினைக்கும், என் புருஷன் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தின்னு இருக்கும், அங்கே அது வந்து பயங்கரமான ஒரு கேடியா இருக்கும். ஈசனை கும்பிட ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் போதும், அதிகபட்சம் உன்னோட பக்தி வந்து லைட்டா உண்மையா இருந்தா கூட ஈசன் காமிச்சு கொடுத்துரு. அம்மா உன் புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியில அவனோட லீலையெல்லாம் பாரு அப்படின்னு காமிச்சு கொடுத்துரு. இந்த மக்கள் என்ன நினைக்கும் அப்படின்னா, சிவனை கும்பிட ஆரம்பிச்ச பின்னாடி தான் என் புருஷன் கெட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கும். இதுக்கு யார் காரணம்? உன்னோட ஒரு முட்டாள்தனம் காரணமா இல்லை சிவன் காரணமா? பொதுவா நீ வந்து நீல கலர் கண்ணாடி போட்டு, பச்சை கலர் கண்ணாடி போட்டு, வெள்ளை கலர் கண்ணாடி போட்டு நீ பாக்குற, நீ சாதா கிளாஸை போட்டு இல்லைன்னா கண்ணாடியை கழட்டிட்டு நீ என்ன பாக்குறியோ அதை ஈசன் உனக்கு காமிச்சு கொடுக்குறாரு. சிவ வழிபாடு அவனருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு. உனக்கு வழிபாடு பண்றதுக்கு பிராப்தம் இருக்கணும், நான் என்ன சொன்னாலும் முடியுமா? ஆனா உண்மை என்ன அப்படின்னு, நீ மகரத்துல பிறந்துட்டியா, சிவனை புடி, சிவன் காலை புடி. நீ பெருசா உனக்கு கும்புறதுக்கு உனக்கு ஐடியா இல்லைன்னா கூட கோயிலில் போய் கம்முன்னு உட்காரு.
உட்காரு. அந்த நேர்மறையான ஆற்றல்கள், அதிர்வலைகள் உன்னோட வாழ்க்கையை மாற்றும். இது நிதர்சனமான உண்மை. எத்தனையோ பேருக்கு நான் இதை பரிகாரமாக கொடுத்து சௌக்கியமாக இருந்திருக்காங்க. யார் ஒருத்தர் சிவனை வழிபாடு பண்ணுறாங்களோ சனியினோட கை அவங்க குடுமையை பிடிக்கிறதுக்கு பிடிச்சி ஆட்டி உன்னை தூக்கி எறியறதுக்கு இருக்காது, ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு இருக்கும். சனி பயந்து ஒதுங்கிறது வேற, சந்தோஷமாக ஒதுங்கிறது வேற. சனி சந்தோஷமாக ஒதுங்கும். அதுவும் மேலே உனக்கு நல்லது செய்யறதுக்கு இருக்காங்க, அவன் ஒதுங்க வேண்டாம். அவன் சந்தோஷப்பட்டு இன்னும் நிறைய நல்லது செய்வான். ஸோ எளிமையான வழிபாடு. ஓகே மேம், எவ்வளோ மேம் இவங்களுக்கு மார்க் தரலாம்? 98%. 98 தரலாமா? தாராளமா. மேம், இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த கடகத்தில் உச்சமடைகிறாரு அப்படின்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு மேம் இந்த குரு பயிற்சி சிறப்பானது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது உண்மை என்ன அப்படின்னா சார், குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ 12 ராசியும் கடந்து வரத்துக்கு 12 வருஷம் ஆகும். இது பெருசாக அமோகம் அப்படின்றதுல இல்லை. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் குரு உச்சமடைஞ்சு தான் உட்கார்றாரு, கடகத்தில் தான் உட்கார போகிறார். அப்போ இருந்தாலும் அந்த வீடியோஸை நம்ம கொஞ்சம் ஹைலைட்டிங்காக மக்கள் முன்னாடி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இப்படிலாம் சொல்லுவோம். பட் இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த காலகட்டத்தில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் மேலே குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. இப்போ சனி கெடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றது நிறைய இருக்கு இல்லைங்களா. இப்போ மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு, அதுக்கும் மேல தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு, கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த 6 ராசிகளும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்படுறாங்க. அது நம்ம இந்த பதிவுல சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அவங்களுக்கே தெரிய போகுது. ஆக இந்த கஷ்டப்படக்கூடிய இத்துணை ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சியாகி கடகத்துல இருந்து அவரோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால இது ஒரு அற்புத குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக சனி கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 6 ராசிகளை கெடுக்க போறது இல்லை, கட்டுண்டு கிடக்க போறார். இது ஒரு பெருத்த ரிலீஃப். ஒரு வருஷம் புரியுதுங்களா. நடுவில் செப்டம்பர் மாதம் அவர் கொஞ்சம் அதிசாரமா பயிற்சி ஆவார். அப்போ மட்டும் இவங்க கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் அந்த விஷயம், இதுல கவனமா இருக்கணும்னு கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லாம அவரோட உச்ச பார்வை பாத்தீங்கன்னா நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நல்ல செய்ய போகுது. இப்ப மற்ற ராசிகள் இருக்கு பாத்தீங்களா. இந்த ரிஷபம் பாத்தீங்கன்னா சனியே லாப சனியா இருக்காரு, மிதுனம் சனியே கர்ம சனியா இருக்காரு, இந்த மாதிரி துலாம் ரோக சனியா இருக்காரு. இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் நல்லது செய்ய போறாரு. குருனோட பார்வையினால சனி பகவான் பொதுவா நிதானமா நல்லது செய்வான். மந்தன் அப்படின்றதுனால ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசி போறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பான். ஓகேங்களா. அப்ப அவன் பாத்தீங்கன்னா பலன்களை நிதானமா இன்டென்சிஃபைடா கொடுப்பான். இப்ப பலன்களை ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கடகடகடன்னு இன்டென்சிஃபைடா நற்பலன்களை கொடுக்க போறார். அப்ப ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்குமே இந்த குரு பாத்தீங்கன்னா காக்கும் குருவா வராரு. எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவான குருவா வராரு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் சார். அதுக்கும் மேல உச்ச பார்வை 3 பாவத்தை பார்க்கும். விசேஷமா 5, 7, 9 குருனோட விசேஷ பார்வை. அந்த 5, 7, 9ஆம் பாவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவத்தை கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுதான் சார் உண்மை. ஓகே, இப்போ இந்த உலக நடப்பு அப்படின்னு வரும்போது இந்த குரு பயிற்சியால பர்டிகுலரா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? குரு பயிற்சினால பாத்தீங்கன்னா இப்ப இது குரு பயிற்சி பத்தி மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது, ஆன் தி ஹோல் தான் சொல்லணும். இப்ப குரு பயிற்சி குரு கடகத்துல உச்சம் பெற்று அமர்றதுனால தங்கத்தினோட விலை குறையும். அதே மாதிரி மஞ்சளை நம்பி இருக்க விவசாயிகள் மஞ்சளினோட விலை அப்படின்றது சாலிடா குறையும். ஓகேங்களா. தங்கம் ஏறக்குறைய 25,000 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு தனுசு வர வரைக்கும் ஏறக்குறைய 6 வருஷமும் தங்கத்தினோட சரிவு அப்படின்றது இருக்கும். பவுனுக்கு 25,000 ரூபாய் வரைக்குமே குறையும். ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பவுனோட விலை கம்மியாகும் அப்படின்றது உண்மை. நம்ம வெள்ளியை சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா மூவ் ஆகிற பிளானட் இல்லையா. ஆனா தங்கம் இந்த 6 வருஷமும் சரிவை சந்திக்கும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா சனி மீனத்துல இருக்காரு. சனி மீனத்துல இருக்காரு அப்படின் போது உலகத்துல யுத்தம் அப்படின்றது இருக்கும், இயற்கை சீரழிவுகள் அப்படின்னு நடக்கும். முக்கியம் மலை சார்ந்த பிரதேசங்கள்ல நிலநடுக்கம் வர்றது, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வருது. இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த சனியும் காரணம். ராகு கும்பத்துல இருக்காரு. டிஜிட்டல் இந்த ஏஐ ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துது பாத்தீங்களா. டிஜிட்டல்ல ட்ராப் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்கள்லாம் சேட் பண்ணி அதில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கேத்து சிம்மத்தில் அப்படின்னும் போது ஆன்மீகவாதிகள் நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. உண்மையான ஆன்மீகவாதிகள் இல்லாமல் ஒரு போலி முகத்திரை, அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தலைவர்கள் நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த ஆன்மீகத்தை தொழிலாக வச்சு தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உண்மை சார். ஓகே மேம், இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. அது இல்லாமல் இது ஒரு பொதுவான பலன் தானே மேம்? ஆமாம் சார். இது பார்த்தீங்கன்னா பொதுவான குரு பயிற்சி பலன்கள். இப்போ
இது 100% நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசநாதன் எக்ஸலண்ட்டாக இருந்தால் 100% நடக்கும். சுய ஜாதகத்தில் தசநாதன் கெட்டு போயிருந்தா அப்படின்னா 50% தான் நடக்கும். இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கோங்க, இந்த குரு பயிற்சி எனக்கு இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போது நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதவங்க குடும்பமே இல்லை சார். குடும்பம்னு இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று குழந்தைங்களால பிரச்சனை, இல்லை திருமண பிரச்சனை, இல்லைனா வீடு கட்ட முடியலன்ற பிரச்சனை, இல்லை ஹெல்த் இஷ்யூஸு, இல்லைனா கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, இல்லை கொடுத்த காசு திரும்பி வரல, இந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு நம்ம சுய ஜாதகம். அப்போ சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டிஸ்பிளேல கொடுத்துருப்பீங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் சார். இந்த பதிவு கண்டிப்பாக ரொம்ப எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த குரு பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டங்களையும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார். மகர ராசிக்கு இந்த 2026 குரு பகவான் வந்து கொட்டி கொடுப்பாரா? இந்த குரு பயிற்சியில் கொட்டி கொடுப்பாரா? பலவிதமான பிரச்சனைகளையும் பலவிதமான போராட்டங்களையும் மனதுக்குள் வைத்துக்கொண்டு மனதார எல்லாரையும் வாழ்த்தக்கூடிய ராசியில் மகர ராசி முதன்மையான ராசி. மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 12 வருடத்துக்கு பிறகு குரு பகவான் நம்முடைய மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்கிறார். எல்லா விதமான ஏற்றமும் எல்லா விதமான மாற்றமும் கொடுக்கக்கூடிய பாக்கியம் மகர ராசினியர்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். பல ஏழ்றைகளை சந்திச்சிட்டாங்க. 7.5 வருஷமாக இவங்க சந்திக்காத ஒரு செயல்பாடு கிடையாது. யாரெல்லாம் ரொம்ப நம்பினாங்களோ அவங்கெல்லாம் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான ஒரு வாழ்க்கையை, போராட்டத்தை கொடுத்துட்டாங்க, ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து மகர ராசிக்காரங்க பக்குவப்பட்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தருணம் தான் இந்த தருணம். ஒரு நல்ல ஒரு லைஃப், நல்ல ஒரு என்ன சொல்கிறா, தொலைந்ததெல்லாம் தொல்லையானது, கிடைப்பதெல்லாம் வெற்றியானதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்க போது. இவங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே இனிமேல் ஒவ்வொரு ஸ்டெப்பும் சிறப்பாக இருக்க போகுது. இப்போ வந்து சனிமோகன் 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சி எடுக்கிறாங்க. முயற்சி எடுத்தவங்க 60% அவங்களால கொண்டு போக முடியுது. 60-70 கடந்த போது பிரச்சனையை சந்திச்சிடறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் இனிமேல் இவங்க எடுக்கிற முயற்சியில் ப்ரொஃபைட்டாக சாதனை புரியக்கூடிய சிறப்பான வருடம். அதே போல் மகர ராசிக்கு 11ஆம் இடத்தை குருபகவான் பார்க்கறதுனால ஒரு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். பதவி உயர்வு உண்டு. ஒரு வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகலாமா, வெளிநாட்டில் போய் படிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு. மகர ராசி மாணவர்கள் படிப்பிலையும் சரி, விளையாட்டு போட்டியிலும் சரி, முதன்மையான மாணவன் என்று மாணவி என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இனிமே தான் சந்தோஷம் 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 சொல்லலாம். மொத்தத்தில் இவங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அந்த குரு பயிற்சியில். சார், இவங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் காத்திருக்கு சார் இந்த குரு பயிற்சியில்? அதாவது திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். திருமணம் முடியல நினைக்கிறவங்களுக்கு திருமணம் ஃபஸ்ட்டு முடியும். திருமணம் முடித்து பிரிவில் இருக்கக்கூடிய உறவுகள் ஒன்று இணைவதற்கான பாக்கியம். திருமணம் முடித்து பிரிவானவர்கள், பிரிவு சந்திச்சிட்டாங்க, டைவர்ஸ் வாங்கிட்டு மேபி எனி1 அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு 2வது திருமணத்துக்குரிய பாக்கியம் உண்டு. அதே போல் இவங்களுடைய இளைய சகோதரன், மூத்த சகோதரன், சகோதரி, இளைய சகோதரன், சகோதரி அவர்களுக்கு திருமணம் முடிஞ்சால் எனக்கு சந்தோஷம் நினைக்கிற மகராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உறுதியாக திருமண பாக்கியம் உண்டு. குடும்பத்தில் பிரிந்த உறவுகள் ஒன்று இணையும். குடும்பத்தால் பிரிக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் உண்டு. கஷ்டம் மட்டுமே வாழ்நாளிலிருந்து இப்போ வரையும் கஷ்டத்தை மட்டும் தான் பார்த்துக்கிருக்கேன், நான் சிறு வயதிலிருந்தே போராடிக்கிருக்கேன் அப்படிங்கிற நம்முடைய மகர ராசிக்காரங்களுக்கு போராடினது போதும்பா, இனிமேல் உனக்கு மகிழ்ச்சி தரேன்னு சொல்லி குரு பகவான் அவருடைய முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறார். மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து எல்லா விதமான விஷயங்களும் மகத்துவமாக இருக்கக்கூடிய ராசியில் மகர ராசி முதன்மையான ராசியாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக ஏற்படும். ஓகே சார். இப்போ இவங்களுக்கு வந்து வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரி வழிபாடு வந்து நம்ம வந்து சொல்லலாம் சார்? நம்மளுடைய மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்கள். சோதனையை சந்திச்சு இருக்கனால இப்போ குரு பகவானுடைய பார்வை அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதை தாண்டி இன்னும் இவங்களை பாதுகாத்துக்குள்ள இவங்களுக்காக வாழ, சுயநலமாக வாழ, இவங்க சிறப்பாக வாழ, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பசாமியோடைய அருள் இவங்களுக்கு வேண்டும். இவங்க கருப்பசாமியை மட்டும் பிடிச்சிட்டாங்கன்னா கருப்பசாமியோட முழு சக்தி இவங்களுக்கு கிடைக்கும் போது எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய துரோகியாக இருந்தாலும் சரி, தூக்கி போட்டு அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். மகர ராசி மகிழ்ச்சியும் வெற்றியும் சந்திக்கக்கூடிய யோகம் ஆட்டோமேட்டிக்காக குரு பயிற்சி மூலமாகவும் கருப்பசாமியோடைய அருள் மூலமாகவும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய நிலைமை உண்டு. சார், இப்போ இவங்களுக்கு வந்து மகரத்துக்கு மதிப்பெண் சொல்லும்போது என்ன மாதிரியான மதிப்பெண் கொடுக்கலாம் 100க்கு? நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு குறைந்தது 90% கொடுக்கலாம். 90% குரு பகவான் ஒரு நல்ல ஒரு குதூகலமான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் மகர ராசிக்கு கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. சார், இப்போ மொத்தத்தில் இந்த மகரம் அப்படின்னு சொன்னால் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா எந்த மாதிரியான? மகரம் சிகரம் தொடும்.
சார் இந்த 2026 இந்த குரு பெயர்ச்சி வந்து பர்டிகுலராக 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து மிதனத்துலேருந்து கடகத்துக்கு குரு வந்து டிரான்சிட் ஆகிறாரு. இது வந்து ஒரு உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல குரு பகவான் பற்றி சொல்லுங்கள். குரு பகவான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் குரு பகவானை பற்றி சொல்லிவிட்டு இந்த டிரான்சிட் பற்றியும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் யார்? நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 9 கிரகங்கள் சொல்லுவோம். இதில் 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள். நம்ம ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். ஓகேவா? அவங்க வந்து அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் இந்த மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக முழுமையான சுப கிரகம் யாருன்னா நம்ம குரு பகவான் தான். வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளையாக மட்டும்தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு கலர் சேர்த்துக்கிறாரு. அது தூய்மையான கலர். அப்படிங்கிற மாதிரி தான் தூய்மையானவர், நேர்மையானவர், உண்மையானவர், அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்க சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்குது. அதாவது நவகிரகத்தில் சுபகிரகம் குரு பகவான் சொல்லிட்டோம். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலச்சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதி. அப்போ 9, 12 குறிவு அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் அப்படின்னு சொல்லிடுறோம் 1ஆம் இடம். இந்த 1ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ அவன்லாம் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்ததிபதிங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய விஷயம். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், அப்பா எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடு, இஷ்ட தெய்வத்துடைய செயல்பாடு எல்லாமே இந்த 9ஆம் இடம் மெயினாக எடுத்துக்கலாம். 12ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம், இல்லற சந்தோஷம் எல்லாமே. ஸோ எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னா அது குருவுடைய அருள் கட்டாயமாக வேணும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் பார்க்குறவங்களோ மொதல் விஷயம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? குரு பார்வை இருக்காம பாருங்க அப்படின்னு தான் ஜாதகத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம்னு அதனால தான் சொல்கிறாங்க. குரு நடக்காத விஷயத்தை கூட நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகம். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது அப்படின்னு. அதாவது குரு பகவானுங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் 1 வருஷம் காத்திருக்கும். 1 வருஷம் பொறுமையாக இருப்பார். அதிசாரமாக முன்னாடி போயிட்டு வருவார், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை முழுமையாக கடக்கிறதுக்கு 1 வருடம் உண்டு. ஸோ இந்த 1 வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்கணுமோ ஒரு ராசிக்காரங்களுக்கு அந்தந்த மாற்றங்களை கொடுத்துட்டு தான் நகர்வார். ஸோ அப்படிப்பட்ட குரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசி, அதாவது குரு உச்சம் பெறுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி. ஏன் அவருடைய ராசி வந்து தனுசுலையோ, அவருடைய ராசி வந்து நம்மளுடைய மீனத்திலே இருக்குது, அங்கேயே அவர் உச்சம் பெறல? அவர் ஏன் வந்து கடகத்தில் உச்சம் பெறாருன்னா, கடகம் ஒரு தூய்மையான நீர், சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் ஒரு நிலையான தன்மையில் இல்லைனாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் வந்து ஒரு அம்மா மாதிரி பாசமானவங்க. ஒரு பாசமானவங்ககிட்ட மட்டும்தான் குருபவன் இணைவார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு? ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடகராசியில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வாஸ்தை குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடம் தான். ஸோ இந்த 4ஆம் இடம் வலுவாக இருந்தால், சுகஸ்தானம் வலுவாக இருந்தால், ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கணும்னாலே 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதனால தான் குரு சூட்சமமாக என்ன பண்ணுறாரு? 4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார், உச்சம் பெற்றார். அப்போ என்ன பண்ணுறாரு? நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் நான் 1 வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக சுற்றி வரேன். 12 வருடத்துக்கு ஒரு முறை நான் வந்து ரொம்ப உச்சம் பெற்று எல்லாருக்கும் சுபிஷம் தரேங்கிறத அவருடைய தாரக மந்திரமாக வச்சுருக்கார். ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடில் இந்த 2026 ஜூன் மாதத்தில் நம்மளுடைய குரு பகவான் 6ஆம் தேதி மிதுனத்தில் இருக்க குரு டைரெக்டாக கடகத்துக்கு வரார். உச்ச நிலைக்கு வரனால எல்லாருடைய நிலைமையும் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னெடுத்து சந்திக்கும். ஓகே சார். சார் இந்த பலன்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு பொது பலன்கள் தானே, அதை வந்து கொஞ்சம் தெளிவாக. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம வந்து ராசி அடிப்படையில் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 20% 30% ஒரு மாற்றம் உண்டு. இதில் வந்து உங்கள் சுய ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, இதெல்லாம் வச்சு அவங்களுக்குரிய லக்னம், அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி, அவங்களுக்கு யார் ஃபேவராக இருக்கா, யார் ஃபேவர் இல்லாமல் இருக்கா, யார் யோகியாக இருக்கா, யார் அவயோகியாக இருக்கான்னு நிறையா விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பலன் தான் 70%. அப்போ 70% பெருசா, இந்த 30% பெருசான 70 தான் பெருசு. இந்த 30 எப்படின்னா, இப்போ நீங்கள் பசியோடு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பசியோடு இருக்கீங்க, போகிற வழியில் ஹோட்டல் கடையே இல்லை, பசியோடையே போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, எதுவுமே ஓட்ட முடியாது, கீழே விடணும்.
ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு டீ கடை என்ன பண்ணுவீங்க, அப்பாடி டீயாக சாப்பிட்டு போயிடுவையா, ஒரு டீ சாப்பிட்டா கொஞ்சமாக உடம்பு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அப்படி மாதிரி காப்பியோ டீயோ கூல்ட்ரிங்க்ஸோ அவங்களுக்கு விருப்பப்பட்டது ஒன்று சாப்பிட்றாங்களே, ஸோ அந்த அந்த செகண்டில் அந்த ரிலீஸ் ஆகிறாங்களே, அதுதான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ஸோ மாத பலன்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாவோ மிகப்பெரிய லாட்ரி கிடச்சிருமானலாம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன வலிமை இருக்கோ அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம். இது வந்து ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% நம்முடைய ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும், அமர்க்கலமாக இருக்குங்கிறது உண்மை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. தன்னுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க, மனசில் உள்ள பல கேள்விகள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க கட்டாயமாக என்ன பண்ணலாம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் என்ன கேள்வினாலும் அவங்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். சார் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியாது, எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு பேரும் என்னுடைய வயது ஏதோ தெரியும், எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் உறுதியாக என்ன செய்யலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவி மூலமாகவும் அவங்களுக்கு கணித்து கூற முடியும். வாழ்க்கையில் ஏற்றம் பெற மறக்காமல் அழைக்கவும். வாழ்க நலமுடன். ஓகே சார், ரொம்பவே இந்த பதிவு சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியில் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.